வணக்கம். என் குருவை வணங்கி இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அதாவது மனுஷனுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைச்சிருக்கும். பேரு, புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, சொல்வாக்கு, சொத்து, சுகம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு யார் வேணும் அப்படின்னா கம்பல்சரி குழந்தை செல்வன்ற ஒரு செல்வம் தான் வேணும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு குழந்தை இல்லை, தடைப்பட்டு போகுது, தாமதப்பட்டு போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனையே இன்னைக்கு அதுதான். இப்போ இந்த குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் அதற்கு எப்படி தீர்வு அப்படின்றதையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சுட்டு வந்தாங்க, எல்லா பாக்கியங்களும் கிடைச்சிது. ஆனால் இன்னைக்கு நம்ம நாகரிகன்ற பேரில் நிறைய செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தை சரிவர செய்யறதில்ல, அதுவும் ஒரு காரணம். அது எப்படின்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குழந்தைகள் ருதுவாவாங்க. அந்த ருதுவாயிட்டாங்க அப்படின்னாலே அந்த குழந்தை பெண்ணு தகுதி அப்படின்றதான். மேபி அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த ஜாதகத்தை விட ருதுவான ஜாதகத்தை தான் வச்சு திருமணம் பார்த்தாங்க, எல்லாத்துக்கும் நல்ல சக்ஸஸ் வந்துச்சு. அது நாள்பட பார்த்தோம் அப்படின்னா அது யாரும் சரிவர சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறதுனால அதை அப்படியே மறைச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எல்லாருமே இந்த ருதுவான ஜாதகத்தை அந்த நேரத்தை குறித்து வச்சு அதில் என்ன குற்றங்கள் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணாங்க. அது குற்றம் எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்தந்த நேரத்தில் செஞ்சுட்டோன்னா அது குற்றங்கள் வராது. அப்போ அந்த நேரத்தை தவற விடுறதான் நமக்கு அது தடை தாமதம் அப்படின்ற விதி. அந்த காலத்தில் பெண்கள்லாம் ருதுவாயிடுச்சுன்னா குறைஞ்சது 11 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் அந்த பொண்ணை தனிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உடல் ரீதியாக அந்த பொண்ணு நல்லா பலம் பெறணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். அப்போ ருதுவானப்போ முதல்ல நம்ம பயன்படுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்தோட ஓலை தான். அந்த தென்னை மரத்து ஓலையில் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஏன்னா தென்னை மரம் அப்படின்ட்டாலே அது செவ்வாய் பகவான் தான். அப்போ செவ்வாய் அப்படின்றது என்ன, ஹீட்டு, நெருப்பு. அப்போ ஏற்கனவே இந்த பொண்ணு ஹீட்டு அது இருக்கும். அதை இந்த தென்னை மர ஓலையில் பயன்படுத்துகிறப்ப அப்சர்வ் பண்ணி அந்த பொண்ணோட கர்ப்பப்பையை வலுப்படுத்துறதுக்காக இந்த தென்னை மரத்து ஓலை. அதனால தான் 5 நாள் வச்சுருப்பாங்க, அதில் படுக்கிறதுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அடுத்து இன்றைக்கி அதை நம்ம எல்லாம் நகரத்தில் இருக்கோம், சிட்டியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்னை மரத்து ஓலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது யாருமே செய்யறதில்ல. அப்போ அந்த தென்னை மரத்து ஓலை பயன்படுத்தாதனாலையும் அந்த கர்ப்பப்பைகள் என்ன ஆகுது அப்படின்னா வலு இழந்து போயிடுது. அது ஒரு காரணம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நிறைய நல்லெண்ணெய்ன்றது ஒன்று கொடுப்பாங்க. அது என்னன்னா சனி பகவானுடைய ஆதிபத்தியம் அப்படின்றது சொல்லக்கூடாது. அப்போ அந்த சனி பகவானுடைய ஆதிபத்தியம் எள்ளு நல்லெண்ணெய் இது கொடுக்க அவங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் முறைப்படி வெளியேற்றப்படுகிறது. அதை செஞ்சாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேர் நாட்டுக்கோழி முட்டை பயன்படுத்துவாங்க, சில பேர் முட்டை பயன்படுத்துறதில்ல. அது அவங்கவுங்களுடைய சமுதாய விருப்பத்தை பொறுத்து தான். கம்பல்சரி தென்னை மரத்து ஓலை, நாட்டு சக்கரை, நல்லெண்ணெய், எள்ளு இதை கரெக்டாக பயன்படுத்தணும். ப்ளஸ் அதோட கருப்பட்டி அப்படின்றது ஒரு விஷயம். இப்போ இந்த 3 சேர்றப்ப தான் அந்த பொண்ணுனுடைய கர்ப்பப்பையினுடைய பலம் அதிகமரித்து நாளைக்கு குழந்தைய தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்படின்றது அறிவியல் ரீதியாகவும் இருக்குது, ஆன்மீக ரீதியாகவும் இருக்குது, இன்றைக்கி ஜோதிட ரீதியாகவும் இருக்குது. இதை நம்ம தவற விட்டதுனால தான் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நிறைய ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன, நீர்க்கட்டி. அதுதான் காரணம், வேற ஒன்றுமே கிடையாது. இனிமேட்டாவது இதெல்லாம் பயன்படுத்துங்க. அடுத்து ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, திருமணன்ற ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ அந்த திருமணம் பண்ணுறப்போ முகூர்த்தம் பார்க்குறோம், நேரம் பார்க்குறோம், எல்லாம் நல்லா பார்க்குறோம். சார் சில சமயம் நம்ம கோட்டை விடுறது என்ன அப்படின்னா, முகூர்த்தம் கிடைக்கல, மண்டபம் கிடைக்கல, அதனால் இந்த மாதத்திலே வச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கிறோம் கல்யாணம். அப்போ அது எந்த மாதத்தில் நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னா, அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இறந்தவங்க, முன்னோர்கள் இறந்தவங்களுடைய மாதங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, மேபி அந்த மாதத்தில் நீங்கள் தயவுசெய்து திருமணம் செய்யாதீங்க. இப்போ உதாரணத்துக்காக வைகாசியில் எங்கள் தாத்தா இறந்துருக்காரு, இல்லை எங்கள் பாட்டி இறந்துருக்காங்க, கொள்ளு பாட்டி இறந்துருக்காங்க அப்படின்னா அந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் திருமணம் பண்ணாதீங்க, தள்ளி போய்ங்க. அடுத்தது இந்த மாப்பிள்ளையோ பொண்ணோ பிறந்திருப்பாங்க, ஜென்ம மாதம் சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே இங்கிலீஷ்க்கு தான் பார்க்குறீங்க மேபி, ஆனால் தமிழ் மாதத்தை பாருங்கள். இப்போ அவங்க ஆவணி மாதம் பிறந்திருந்தாங்கன்னா கம்பல்சரி நம்ம ஆவணி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது. இது பொண்ணுக்கும் பையனுக்கும் உகந்த ஒரு மாதம். இதை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிங்கனாலும் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா பசங்க, பொண்ணுங்க மேபி யாரும் வெளியில் போகிறது கிடையாது, மரத்தெல்லாம் உடைக்கிறது கிடையாது. இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா வயசான பருவத்தில் தங்களுடைய திறமையை வெளியில் கட்டுறதுக்காக நல்லா வளர்ந்துருக்க மரத்தை வெட்டுறது, ஒடிச்சு விடுறது, நல்ல பூ பூத்து இருக்கிறதெல்லாம் போய் வெட்டுறது, இந்த மாதிரி ஒரு செயல்கள் செஞ்சதுடைய காரணமும் நமக்கு கரு உருவாகி அழியுமே தவிர கர்ப்பத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ அதையும் நம்ம தவிர்த்தணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோயில் திருவிழாக்கள் வரும் பாருங்க. அப்போ அந்த திருவிழாக்கள் நாட்கள்லையும் நம்ம என்னென்ன செய்யணுன்றது முறைப்படி செஞ்சோம்னா நமக்கு நல்லா அமைப்பு உண்டு.
அடுத்து உங்களுடைய இல்லற வாழ்க்கையில ஈடுபடும் போது ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, பிரதோஷம், சஷ்டி, அஷ்டமி, பௌர்ணமி இந்த நாட்கள்ல தயவு செய்து தவிர்த்துருங்க. மேபி பார்த்தீங்கன்னா திருமணம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து சஷ்டியில் எடுக்கிறாங்க, அஷ்டமியில் சில பேர் பண்ணுறாங்க, அடுத்தது பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்னா பௌர்ணமி நல்ல நாள் அப்படின்றாங்க. நல்ல நாள் அது நமக்கு இல்லை, தெய்வத்துக்கு மட்டும்தான் அந்த பௌர்ணமி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அதனால நம்ம வழிபாடு பண்ணலாம், அன்னைக்கு மேபி கல்யாணம் பண்ணாதீங்க. அதே மாதிரி பிரதோஷத்தன்னைக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. அப்போ கல்யாணம் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், அன்னைக்கு அவங்களுக்கு முதலிரவன்னு ஒன்று வைப்போம், அது பிரதோஷம். அன்னைக்கு வச்சாலும் அது தடைப்பட்டுத்தான் போகும், தாமதப்பட்டுத்தான் போகும். தயவு செய்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தவிர்த்துருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்மளால கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். மற்றபடி வெளியில இருந்தெல்லாம் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது குரு வந்து ராகுவோட சேர்ந்திருக்காரு, சனி பகவானோட சேர்ந்திருக்காரு, 5ஆம் இடத்துல ராகு கேது இருக்கு, சனி பகவான் இருக்காரு, இதனால புத்திர தோஷம் வருது அப்படி எதுவுமே இல்லைங்க. எந்த ஆய்வுலையும் சொல்லலை. அது ஜோதிடர்களாக உருவாக்கப்பட்ட அப்பட்டமான பொய் தான். நம்மளுடைய வாழ்க்கையில அன்னைக்கு, அதாவது இந்த கிரகங்கள்லாம் இன்னைக்கு நேரத்தெல்லாம் உருவாகவே இல்லை. மனுஷன் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் 12 குழந்தைகள் பெற்றாங்க இல்லைங்களா? ஏன்னா மேபி நம்ம கூட பாருங்க 5 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு நம்மளாம் 2 தான், நம்மளோட குழந்தைகள் 1 தான் இல்லைங்களா? அப்போ நம்ம தான் ஏதோ ஒரு காரணம் சொல்லி தடைப்படுத்துகிறோம், தாமதப்படுத்துகிறோம். நவகிரகத்தினால தடை இல்லை, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட், இது மாதிரி வந்துருச்சு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, சரிப்பா இதெல்லாம் சொல்லிடுச்சு, இது கிடைக்கிறதுக்கான என்ன வழி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், ரொம்ப இல்லை. அதாவது கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோழி முட்டை போட்டு அடக்காக்கும்ல, அந்த மண் வச்சுருப்பாங்க. மேபி இருக்கு, எல்லார் வீட்லேயும் இருந்தது, இன்னைக்கு அதெல்லாம் எங்கேயும் கிடைக்கிறதில்ல. அப்படி சப்போஸ் இருந்தது அப்படின்னா யார்ட்டையாவது கொஞ்சம் பக்கத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு சும்மா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. அந்த மண்ணை வாங்கிட்டு வந்து நீங்கள் தூங்குவீங்க பாருங்க, தலையணிக்கடியில் பக்கத்தில் வச்சு தூங்குனீங்கன்னா அந்த அடை காக்கிற மாதிரி நமக்கும் வந்து அந்த குழந்தைகள் வந்து கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மண்ணில் வந்து அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது, அது ஒன்று. அடுத்து அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சுக்கு, இஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து அந்த மந்திரத்தை, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை நிவர்த்தி பண்ணுறது. அப்போ ஆணாக இருந்தால் சுக்கு வச்சுக்கோங்க, பெண்ணாக இருந்தால் மஞ்சள் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டு உங்களோட தூங்குற தலையணை கடையில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்குள்ள ஆக்சுவலாக நம்ம எப்போதும் தூங்குற மாதிரி தூங்கணும். இது வச்சிருக்கமே ஏதாவது ஆயிடுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியேற்றக்கூடிய ஒரு பவர். ஏன்னா இதை அன்னைக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தை இல்லை, நல்லா வாழ்ந்து இருப்பாங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது. அப்படி இல்லை, அந்த மாதிரி யாரும் கிடைக்கலன்னா இந்த குழந்தை வளகாப்பு போடுவாங்க. அவங்க சொந்த பந்தத்தில் பார்த்தீங்கன்னா வளகாப்பு போடுவாங்க. அப்போ அந்த குழந்தை இல்லாதவங்களையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு, இந்த பொண்ணுக்கு எப்படி நீங்கள் வளகாப்பு பண்ணுறீங்களோ அதே மாதிரி வளகாப்பு பண்ணுங்க. பாருங்க, இந்த குழந்தைக்கும் அடுத்த 3 மாதம் 4 மாதத்துல கரு உருவாகிடும். ஏன்னா இது நிறைய பேர்த்துல அந்த காலத்துலேருந்து பரம்பரை இன்னைக்கு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு என்னன்னா பயம், ஐயோ அவங்களுக்கு போட்டால் நம்ம குழந்தைக்கு ஏதோ ஆயிருமான்னு. சத்தியமாக கிடையாதுங்க. ஏன்னா நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன், உண்மையுமே நல்லா பயன்படுத்தி சந்தோஷமா இருக்காங்க. அது ஒரு காரணம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து இந்த புத்திரக்காரன் வந்து கரு உருவாகும், ஆனால் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும், கர்ப்பத்திலே நிற்காது. அது வந்து கர்மாவுடைய சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்கும். அப்போ அந்த கர்மாவுடைய சாபத்தை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னா, அது வயசான ஒரு 100 வயசு கல்யாண சாவு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ அங்கே போயிட்டு அந்த சடலத்தை எடுத்து வச்சு தேருன்னு சொல்லி கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த தேரில் எடுத்துகிட்டு போகிறப்போ இந்த குழந்தை இல்லாத தம்பதியினர்கள் அந்த தேரை வந்து ஒரு 3 முறை அல்லது 5 முறை வலம் வந்தால் கம்பல்சரி அவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தை உருவாகும். இதையும் நாங்கள் பண்ணி ஆய்வில் பார்த்துருக்கோம், நல்லபடியாக நடந்திருக்கு. இதை பார்த்துக்குங்க. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து மருத்துவம் அப்படின்றது நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் மேபி எல்லாருமே வந்து கரெக்டாக பண்ணுறாங்களான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இன்னைக்கு இயற்கையாக யாரும் சரியாக கருத்தரிக்க விருப்பப்படுறதில்ல. ஒன்று ஐவி அல்லது ஐஎஃப் இந்த மாதிரி ஓடுறீங்க, பணம் தான் செலவாகுமே தவிர பலன் கிடைக்குமான்னு கேட்டால் ரொம்ப கம்மி. நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இல்லை அப்படின்றது எதுவுமே இந்த பிரபஞ்சத்தில் இல்லைங்க. நமக்கு கிடைக்கும், கொஞ்சம் காலம் தாழ்த்தி கிடைக்கும், அவ்வளோதான். நீங்கள் அதை கரெக்டான முறையில் ஒரு ஜோசியரையோ அல்லது பெரியவங்களே கலந்து பேசி கரெக்டான வயசில் செஞ்சீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ரெண்டாவது, நவகிரகத்தினால கிடைக்கல அப்படின்னு தயவுசெய்து யாருமே நம்பாதீங்க. அது 99% பொய் தான், உண்மை கிடையவே கிடையாது. நம்ம செய்யக்கூடிய தவறுகள் மட்டும்தான் குழந்தை பாக்கியத்துக்கு இல்லாமல் போகிறது, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. அடுத்து இன்னொரு